ஒரே செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா மேமங்கலம் ஸ்பார்டன்ஸ் வர்சஸ் RKCC. நல்ல பேட்டில் இருக்க போது. 1 and only செமிஃபைனல். பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர். இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லலாம். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேமங்கலம் ஸ்பார்டன்ஸ் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், RKCC சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குட்டி ஸ்ட்ரைக்லையும் சூர்யா நான் ஸ்ட்ரைக்லையும் அதே பேர் அப்படியே வந்திருக்காங்க. மேமங்கலம் டீம்ல ஓப்பனிங் பவுலர் அமர் வந்திருக்காரு. இன்னைக்கு டே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. செமிஃபைனலுக்கு வந்திருக்காரு. அரௌண்ட் தக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். அம்பேர்ஸ் காலங்க எஸ் ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பால். பால்ல மூவ்மெண்ட் எஸ் எதுலயே குத்தி உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டிருக்காரு. சுவிட்ச் கிட்ட முயற்சி ஒயிட் லைனுக்கு உள்ளதான் வந்திருக்கு. திரும்பி பார்த்தாரு டாட். லாங் ஆஃப் ஃபீல்டர் அங்க கார்த்தி இருக்காரு. அவர் போய்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்போ பாலும் போய்கிட்டே இருக்கு. ஸ்லாட்ல இருந்த பந்து 6ஆ மாத்தி இருக்காரு குட்டி பேட்ல இருந்து. இந்த செமிஃபைனல்ல முதல் 6. அங்க ஃபீல்டர் கேட்ச பிடிக்க முடியாது. ஆசி இருக்காரு. 1 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப்புங்க. தேக்கி போட்டாரு. செடிக்குள்ள பதுக்கிட்டாரு. சிங்கிள். ஆப்ஷன்ஸ்ல கிளவர் பேட்டிங். நின்று ரசிக்கலாம் இந்த பவுண்டரிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ் பவுண்டரி இன்டு தி ஆடியன்ஸ். சந்திச்ச முதல் பந்தே 4 சூர்யா பேட்ல இருந்து. மேக்ஸிமம் லெக் ஸ்டம்ப்ல தான் அதிக ஷாட் ஆடுவார் சூர்யா. இன்னைக்கு டேல இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃப் ஸ்டம்ப் ஷாட் பார்க்க முடிஞ்சுச்சு. லாஸ்ட் ஒன். ஒரு முக்கியமான பந்து. ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்க ஃபீல்டர் ஆசி கைக்கே போச்சு. நல்ல டேக்கன். முதல் விக்கெட். விக்கெட் நம்பர் 1 கான். ஒரு ஓவர் முடிவுக்கு 12 ரன் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு 6ம் ஒரு 4 அடங்கும். ஒரு விக்கெட் இழந்து. இந்த செகண்ட் ஓவர் போட திருக்கோஷ்டி ஒரு முத்துக்குமார் அண்ணன் வந்திருக்காரு. நேற்றைய டேல பெரிய டிராமாவே நடந்துச்சு இருட்டுக்குள்ள. இந்த கடைசி ஓவர் அவர் தான் போட்டிருந்தாரு. 6க்கு 7 அடிக்கிறப்போ அதை டிஃபன் பண்ணியிருந்தாங்க பந்து போட்டு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மேட்ச். பார்க்காதவங்க பாருங்க. ஃபுல் டாஸ் பால் இறங்கி போய் ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணாரு. கண்டிப்பா 2 ரன் கிடைச்சிரும். எடுக்கல. லோகேஷ் ஃபீல்டர் 2 ரன். செகண்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்த பந்து அப்படியே நேருக்கு நேரா வான வேடிக்கைன்னு சொல்லலாம். அம்பேர் தலைக்கு பின்னாடி ஒரு 6. குட்டி பேட்ல இருந்து. குட்டியும் எல்லா மேட்சுமே ஒரு மாதிரி நல்லா ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. நெக்ஸ்ட் ஒன். ஸ்விட்ச் கிட்ட முயற்சி பேட்டுக்கு கீழே வந்துச்சு டாட். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பாட்டம் ஆஃப் த பேட். அங்க ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. அந்த முள்ளுக்குள்ள போய் விழுந்துருச்சு. 6. ஃப்ரண்ட்ல ஆடும் போதே நல்ல ரன்ஸ் வர்றப்ப ரிவர்ஸ் திரும்பி 2 டாட் விட்டுருக்காரு குட்டி. குறிப்பிடத்தக்கது. நல்ல நீல அகலத்துல நினைக்கிறேன். அம்பேர்ஸ் காலங்க பால்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. பேட்ல பல்ல டாட். கம்பேக்கிங் டெலிவரி முத்துக்குமார் கையில இருந்து. ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி நேருக்கு நேர் ஃபிளாட்டா வேகமா போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸ்ல எஸ் பவுண்டரி. ரெண்டு ஓவர் முடிவுக்கு 30 ரன். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. 2 6 1 4 18 ரன் கிட்ட வந்திருக்கு. ரவுண்டா 30 ரன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இழந்து. பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல மாதேஷ். 3rd ஓவர் போட 3வது ஓவர் போட இந்த செமி ஃபைனல்ல ஆசி வந்திருக்காரு. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஓவர். ஓவர்தக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். மாட்டக்கி கொடுத்தாரு. கேட்ச பிடிக்க முடியாது. கிளின்டன் அங்க ஃபீல்டர். த்ரோல இன்னொரு ரன் ஓடுவாங்க. எஸ் அதான் நடந்திருக்கு. 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. விக்கெட் கொடுத்துருக்காங்க அங்க. 1 ரன் பிளஸ் ரன் அவுட். வெக்ஸ் ஆகி பாக்குறாரு குட்டி. அங்க கேட்ச பிடிக்க முடியாது. 1 தடவை விழுந்துரும். சண்முகம் அங்க ஃபீல்டர். சண்முகம் அண்ணன் 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. நல்ல நீல அகலத்துல வேகம் செலுத்தினாரு டாட். 3 more to go. ஃபுல் டாஸ் பால் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. எஸ் அங்க மிஸ் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் மாதேஷ் நின்னாரு. அதுக்கப்புறமா விக்கெட். வெல் பிளேட். குத்த விட்டு அது பவுண்டரியா இருக்கும். மச் நீடடா கிடையாது. எதுக்குள்ளேயும் மாட்டிக்கிச்சு. வெளியே இருந்து ஃபீல்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பாலை தேடிக்கிட்டு இருக்காரு. மேபி 4 ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த செமிஃபைனல்ல இப்படி ஒரு டிராமா நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வீடியோ எடுக்கிற எனக்கு. எஸ் பவுண்டரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல ஓட விடல. மச் நீட்டட் 4. லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து.
நேருக்கு நேர் லாங் ஆஃப். அங்க கார்த்தி டிசைட் பண்ணும் இந்த ஷாட். அவரையும் தாண்டிருச்சுங்க. சரோ பேட்ல இருந்து 6ன்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் பால் 6 எப்பவுமே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த முறை சரவணன் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 43 ரன், அகைன் 44 டார்கெட் ஃபார் மேமங்கலம் ஸ்பார்டன்ஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்ல ஆசி, பவுலிங்ல வினோத். இங்க பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே 4. செகண்ட் ஒன் வினோத் டு ஆசி. டாட் பாலுங்க, நல்ல பால். தேர்ட் ஒன் வினோத் டு ஆசி, நல்ல பாலுங்க. ஃபோர்த் பால் வினோத் டு ஆசி, நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு. அருமையான மட்டை வீச்சு, அருமையான தடுப்பு. 2 ரன்னுங்க. ஃபிஃப்த் ஒன் வினோத் டு ஆசி, நல்ல பாலுங்க. அவரே போயிட்டாரு. சிங்கிள். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால். நல்லா பாருங்க, டாட் பாலுங்க, நல்லா போட்டுக்காரு ஃபஸ்ட் ஓவரை. ஒரு ஓவர் முடிவுக்கு 7 ரன்னு. எந்த விக்கெட் இழக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க மேமங்கலம். இந்த ஓவர் போட கொங்குராஜ் லெக் ஸ்டம்பில் ஒயிடோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒயிடு கூட்டுக்கு ஏறிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டாப்பிங்க. கேப்டன் வேலு விட்டுருந்தா அது கண்டிப்பா 4 அப்படிங்கிறப்ப 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 ரன்னை மட்டும் ஓட விட்டுருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல லெஃப்டி தயா நல்ல நீல காலத்துல பெரிய ஷாட்டுக்கு தான் போக முயல்றாரு. டாட் பால் நேருக்கு நேர். இது கண்டிப்பா 6 இருக்குன்னு நினைக்கிறேன். மாதே சைட்டாலே பிடிக்க முடியாட்டா, யாராலையும் பிடிக்க முடியாது. இந்த டைலாக நிறைய டைம் சொல்லியிருக்கோம். மாச்சு நீடட் 6 தயா பேட்ல இருந்து. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். செமி லாஸ்ட் பால் வரைக்கும். எஸ், அம்பையர்ஸ் காலங்க செக் பண்ணுவாங்க. ஒயிடு தான் கொடுத்துருக்காங்க. 6க்கு அப்புறமா ஒயிடுங்கிறப்போ பவுலர் அண்ட் ப்ரெஷர் அப்படி தான் சொல்ல முடியும். ரீபால். ஒரு பால் ஆடாக போகுது. எஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. பிச் ஆஃப் த பால்ல இருந்து மேலேயே வந்துச்சு. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேரா. இது ஷுவரா பவுண்டரி. பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப 4. 6க்கு அப்புறமா ஒரு 4. ஒரு பால் விட்டு ஷாட்டுங்க. கண்ட்ரி திசை போய்கிட்டே இருக்கு. எடுத்து வந்து அப்படியே பேட்ல பிக்கஸ்ட் ஷாட். எஸ், 6. இந்த ஓவர்ல 6 4 6 எக்ஸ்பென்சிவான ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்களும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது கடைசி ஓவர். 2 ஓவர் முடிவுக்கு 26. நோ விக்கெட். ராமநாதபுரம் மேமங்கலம் ஸ்பாட்டன். மீதமுள்ள 6 பாலுக்கு 18 அப்படிங்கிறப்ப இந்த கிரவுண்ட்ல எல்லாமே சாத்தியம். பேட்ஸ்மேனும் செட்டிலா இருக்காங்க. பவுலர் என்ன மைண்ட் செட்ல வந்து போடுவாருன்னு பார்ப்போம். யார் அந்த பவுலர்னு டாக்கு போயிட்டு இருக்கு. குட்டி தான் வந்திருக்காரு. ஆசி தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. தயா வந்து சொல்ல வர்றாரு, போன ஓவர்ல நான் இதெல்லாம் பண்ணேன், சக்சஸ் ஆச்சு, இதை நீங்க பண்ணு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். நேருக்கு நேரா ராக்கெட் மாதிரி போதுங்க. எடுத்து வந்து பேட்ல போட்டாங்க. ஆசி பேட்ல இருந்து 6 இங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா பில்ட் பண்ணிட்டாங்க. ஆக்ரோஷம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் மேமங்கலம் ஸ்பாட்டன். செகண்ட் ஒன் நல்ல ஷாட். அங்க ஃபீல்டர் கைக்கே மாதேஸ் நல்ல டேக் எடுங்க. செஸ்ட்ல வச்சு பிடிச்சாரு. செஸ்ட் மிஸ்ல பிடிச்சாருன்னு சொல்லலாம். தயா சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஏந்தி இருந்தா இது 6 இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. வாசி வெக்ஸாகி பாக்குறாரு. கரெக்டா தான் ஆட பார்த்தேன், ஆனா கரெக்டா கனெக்ட் ஆகலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நீ பேட்ஸ்மேன் வரணும். இப்போ யாருக்கு பிரஷர் அப்படின்னு பார்ப்போம். இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நேர கிட்ட அப்படிங்கிறப்ப எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் 6 அடிக்கலாம். அந்த பிரஷர் தாண்டி ஒரு விக்கெட் பிடிச்ச சந்தோஷத்துல பவுலிங் டீம் இருப்பாங்க. ஒன் பேட்ஸ்மேனா கார்த்தி வந்திருக்காரு. குட்டி கேமியானுங்கிற கட்டாயத்துல. யாக்கிங் நல்ல ஸ்டாப்பானு பார்க்கும்போதே இங்க பிடிக்க முடியல. 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். எஸ், தயா வந்துட்டார். இப்போ லெஃப்டி சிங்கிள். ஒரே ஹோப் தயா. 3 பாலுக்கு 11 தேவை. எஸ், பேட்ல சரியா படல அப்படிங்கிறப்போ அங்க நிக்க வச்சு ஓட பாப்பாரு. அதுதான் நடக்கும். இது தப்பான த்ரோ. தப்பா யோசிச்சுட்டாங்க. எஸ், நிக்க வச்சு அகைன் தயாவே ஸ்ட்ரைக்குக்கு. 2 6 ஒரு நாள் அடிச்ச பேட்ஸ்மேன். இன்னும் மொமெண்டா இருக்கு மேட்ச்ல.
2 பாலுக்கு 10 தேவை அப்படிங்கிறப்போ இங்க எஸ் பவுண்டரி போயிருச்சு. டாப் பேஜ் மச் நீடட். 4-1 மாறுது இந்த மேட்ச். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இன்னும் செமி ஃபைனலுக்கு தேவையான சம்பவத்தை இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 டீமும். நேற்றைய டேல ஸ்பாட்டன் டீமுக்கு பேட் லைட்ல 6-7 அப்போ மொமெண்டம் அவங்க பக்கமா திரும்பிச்சு. இப்ப பேட்டிங்ல இருக்காங்க. ஒரு முக்கியமான பந்து அங்க. எஸ் எஸ் டீமே ஹோல் டீமே இங்க ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது இங்க. ஓ ராமநாதபுரம் மேமங்கலம் ஸ்பாட்டன் இந்த செமி ஃபைனலை வின் பண்றாங்க. சந்தோஷமா இருக்காங்க. ஸோ ஹார்ட் லக் ஆர்கேசிசி அப்படின்னு சொல்லலாம். 1-6 அப்படிங்கிறப்போ அந்த மொமெண்டத்தை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு தயா. ரெஸ்பான்சிபிள் பிளே. இந்த செமி ஃபைனல்ல சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் 2 டீமுக்கும். இந்த செமி ஃபைனல்ல நல்ல கேமரா கொடுத்தாரு தயா. அவருக்கு 500 ரூபா சிறப்பு பரிசு போகுது. அந்த 1001 சிறப்பு பரிசு. சாரி, கடைசி 1 பாலுக்கு 6 ரன்னு கரெக்டாக அடிச்சாரு. நல்லா விளாண்டாரு. நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும் அவருக்கு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ.